அனைவருக்கும் வணக்கம். டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் யூனிட் 2ல ப்ரெடிகேட் லாஜிக் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் லாஜிக்னு பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரிப்போசிஷன் லாஜிக் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துட்டு நம்மளால ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியும். 2மே அட் எ டைம்ல இருக்க முடியாது. ஒண்ணு ட்ரூவா இருக்கணும், இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4 = 7 எழுதியிருக்கேன் பாருங்க. இது நமக்கு பார்க்கும்போது 3 4 கூட்டினா 7ன்னு தெரியுது ட்ரூ. 1 + 3 = 4 தான். ஆனா இங்க 5 இருக்கு. அதனால ஃபால்ஸ். இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் சொல்றா இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம ப்ரிப்போசிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் 5 = 7. இது நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது. அன்லெஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன். ஸ்பெசிஃபைடா எக்ஸுக்கு இந்த வேல்யூ இருக்குன்னு சொன்னா தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அதே போல எக்ஸ் லெஸ் தென் 5 எடுத்துக்கோ. இதுவும் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரிப்போசிஷனல் ஃபங்க்ஷனாக நம்ம எழுத போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 5 இருக்கு இல்லையா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 வேர்டிங்கில் எழுதுனா எப்படி எழுதுவோம். இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று எக்ஸ் இருக்குது, இஸ் லெஸ் தென் 5ன்றது அனதர் பார்ட். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள் நம்ம சொல்கிறோம். இந்த வேரியபிள் என்னவா இருக்குது அப்படின்ற அந்த வேரியபிள் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுது பார்த்தீங்களா, இஸ் லெஸ் தென் 5. இதுக்கு தான் என்னன்னு பேருனா ப்ரிடிகேட் அப்படின்னு பேர். அப்போ எக்ஸ் இஸ் த வேரியபிள், அதை பற்றிய ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிற அந்த சென்டென்ஸ், அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ப்ரிடிகேட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுதான் நம்ம பின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 5 இஸ் denoted by p of x, where p denote the predicate. predicate is less than 5. x denote the variable. அப்போ இதை p of x நம்ம எழுதுறோம் இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா prepositional function at x நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெடிகேட்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். A predicate is a statement that contains variables and that may be true or false depending on the values of these variable. For a given value of x, p of x as the truth value ஒன்று ட்ரூவாக இருக்கும் ஆர் ஃபால்ஸாக இருக்கும். இதுதான் நம்ம ப்ரெடிகேட் சொல்கிறோம். அப்போ ப்ரெடிகேட் சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் த ஸ்டேட்மெண்ட். அதில் நமக்கு என்ன இருக்கும், வேரியபிள் இருக்கும். வேரியபிளுக்கான வேல்யூ பொறுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாவோ இல்லை ஃபால்ஸாவோ இருக்கும். அது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. பி ஆஃப் எக்ஸ், இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம எழுதிட்ட பிறகு, இல்லை இந்த ப்ரிப்போசிஷனல் ஃபங்க்ஷன் எழுதிட்ட பிறகு கோலன் வைக்கலாம், இல்லைனா ஐடென்டிக்கல் அந்த ஈக்குவல் சைன் மாதிரி 3 கோடு போடுவோம் இல்லையா, அதையும் நம்ம எழுதுவோம். ஓகே, பி ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 5. தென் இப்போ பி ஆஃப் டி எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன எப்படி எழுதுவோம், அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போறீங்கன்னா 2 லெஸ் தென் 5. 2 வந்து 5 விட சின்னதுன்றது ட்ரூ தானே, அப்போ விச் இஸ் ட்ரூ. இதே பி ஆஃப் எக்ஸ் 6 எழுதுனீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 6 போகிறீங்க. இப்போ 6 லெஸ் தென் 5, இது ட்ரூவா? கிடையாது, ஃபால்ஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்போசிஷனோட வேல்யூ, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ நமக்கு ட்ரூவா இல்லை ஃபால்ஸாக வருது. இதை தான் நம்ம ப்ரெடிகேட்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ சப்போஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 இருக்குன்னா இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஒய்ன்ற 2 வேரியபிள் இருக்குது. இதுவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் இருந்துச்சுன்னா the same thing can be represented as p of x y z. அப்போ 3 வேரியபிள் இருக்குது. அப்போ ப்ரெடிகேட் வந்து ஒரு வேரியபிள் இருக்கலாம், 2 3 வேரியபிள் கூட இருக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரெடிகேட் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, gives the information about the variable. இப்போ ப்ரெடிகேட் லாஜிக்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். த லாஜிக் 2 மார்க்ல இதெல்லாம் கேட்கலாம். டிஃபைன் ப்ரெடிகேட் லாஜிக், இல்லை வாட் இஸ் ப்ரெடிகேட் லாஜிக், இல்லை வாட் யூ மீன் பை ப்ரெடிகேட் லாஜிக். த லாஜிக் based upon the analysis of predicates in any statement is called the predicate logic. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, p of x, p of x is x less than 5. இந்த ஸ்டேட்மெண்ட்ல p of x இருந்துச்சுன்னா இதை நம்ம ப்ரெடிகேட் லாஜிக்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெடிகேட் லாஜிக்ல நம்ம முக்கியமான சில விஷயங்கள் தேவைப்படுது. அதில் ஒன்று வந்து டொமைன். இந்த டொமைனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், வெறுமனே சிம்பிளாக யூனிவர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ். இதுதான் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் டெஃபினேஷனில் கேட்கலாம். டிஃபைன் யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ், இல்லை டிஃபைன் டொமைன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ த டொமைன், இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, த டொமைன் ஆஃப் எ ப்ரெடிகேட் வேரியபிள்ஸ். ப்ரெடிகேட்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேரியபிள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டொமைன் ஆஃப் எ ப்ரெடிகேட் வேரியபிள் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் தட் த வேரியபிள் மே டேக். அந்த எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூலாம் கொடுக்கலாம், என்னென்ன வேல்யூலாம் அது எடுத்துக்கலான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆஃப் செட், த கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், பாசிபிள் வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டொமைன் சொல்கிறோம், ஆர் த யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ப்ரெடிகேட் லாஜிக்னா அந்த ப்ரிப்போசிஷனல் ஃபங்க்ஷன் p of x வச்சு நம்ம எழுதுறோம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த வே ஆஃப் ரைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். அதை வந்து நம்ம குவான்டிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம்.
A way to get prepositions from predicates which is known as quantification. ப்ரிப்போசிஷன்லேருந்து ப்ரெடிகேட்டை எழுதுறதுக்கான அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த வேவை தான் நம்ம குவான்டிஃபிகேஷன் சொல்கிறோம். அந்த குவான்டிஃபிகேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். குவான்டிஃபையர் இஸ் நத்திங் பட் த சிம்பிள். அது என்னென்னு பார்க்கலாம். குவான்டிஃபையர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லாஜிக் டு ஷோ ஹவு மச் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபார் எ செட் ஆஃப் வேல்யூஸ். கொஞ்சமாக இருக்க நிறையத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் குவான்டிஃபையர். இதில் 2 விதமான குவான்டிஃபையர் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் குவான்டிஃபையர். யூனிவர்சல்னா எல்லாத்துக்கும், ஃபார் எவ்ரி, ஃபார் ஆல் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபார் எவ்ரி, ஃபார் ஆல், ஃபார் ஈச் அது கூட நம்ம சொல்லுவோம் வேர்டிங்காக எழுதும்போது. அடுத்த குவான்டிஃபையர்னா எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். எக்ஸிஸ்டென்ஷியலில் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போ தேர் எக்ஸிஸ்ட், இதான் அந்த நோட்டேஷன். இது தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் தேர் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் குவான்டிஃபையர். இப்போ இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஃப்ரேஸ் தான் யூனிவர்சல் குவான்டிஃபையர்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். The phrase every x is a universal quantifier and it is denoted by for all x இல்ல for every x ன்னு சொல்றோம். அதர் ஃபார்ம்ஸ் என்னன்னா for all, for each நம்ம சொல்லலாம். அதுவே யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன், இது வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையருக்கான டெஃபினேஷனாக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சிம்பிள், இது 2 டைப்பாக இருக்குது. இது 2 தான் சிம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த டெஃபினேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், யூனிவர்சல் குவான்டிஃபையர். அப்போ யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் என்னன்னா, let p of x be a propositional function with universe a. குவான்டிஃபையர் வந்தாலே நமக்கு அங்கே யூனிவர்சல் செட் இருக்கணும். அது வித் யூனிவர்ஸ் ஏ இல்லை யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு ப்ரொபோர்ஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது, வித் யூனிவர்ஸ் ஏ இருக்குது. த ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங் டு ஏ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ இஸ் தி யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் அதாவது எந்த யூனிவர்சல் எடுத்தோன்னா அந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார் எவ்ரின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் சொல்கிறோம். ஆனால் இது கண்டிப்பாக ட்ரூ இருந்தால் தான் சொல்ல முடியும், ஃபால்ஸாக இருந்தால் சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா இங்கே எழுதியிருக்க பாருங்க நோட்டேஷன். இந்த ஃபார் எவ்ரிக்கு பதிலாக ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங் டு ஏ பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம், ஆர் ஃபார் எவ்ரி எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம். இது எல்லாமே அந்த யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். இப்படி கமா போட்டு எழுதலாம், இல்லை இப்படி சிம்பிளாகவும் எழுதலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் கியூ ஆஃப் எக்ஸ், பி தான் ரெப்ரசென்ட் பண்ணல, கியூ ஆஃப் எக்ஸ் சம் கேபிட்டல் லெட்டர் ஆஃப் எக்ஸ் வச்சு நம்ம எது வேணாலும் சொன்னால் அது வந்து நமக்கு ப்ரெடிகேட் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இஃப் கியூ ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கிறது, இது வந்து ஐடென்டிக்கல் டு கான்குருவன்ட் ரிலேஷனில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஐடென்டிக்கல் டு 3 கோடு, ஈக்குவல் சைன் கிடையாது. q of x ஐடென்டிக்கல் டு 2 of x greater than 2x greater than x. இப்போ 2 into x is greater than x, வேர் இந்த யூனிவர்சல் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ இதுக்கு இது எல்லாமே ட்ரூவான்னு மட்டும் சொல்லுங்களேன். ஆல் ரியல் நம்பர்ஸ்னால் இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கு நான் +1 போகிறோன்னா 2 into 1 2 greater than 1, அது ட்ரூவாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் எந்த வேல்யூ போட்டாலும் இது கரெக்டாக இருக்கும். இதுவே -1 எடுங்க, 2 into -1 -2 -1 இருக்கும். அப்போ -2 greater than -1ன்றது ஃபால்ஸு, கரெக்டாக? அப்போ இது ஒன்றுத்துக்கு ஃபால்ஸாக இருந்தாலுமே அந்த ட்ரூத் வேல்யூ ஆஃப் அந்த குவான்டிஃபையரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்கும் ட்ரூ கிடையாது இல்லை. த ட்ரூத் வேல்யூ ஆஃப் ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபால்ஸ். ஒன்றுக்கு ஃபாலாக இருந்தாலும் அது மொத்தத்துக்கும் ஃபால்ஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். இந்த யூனிவர்ஸ் ஏ இருக்குது இல்லையா, இந்த யூனிவர்சல் செட் இருக்குது இல்லையா, அது ஒன்று ஃபைனட்டாக இருக்கணும், இல்லைனா கவுண்டபிள் இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங் டு ஏ பி ஆஃப் எக்ஸ்ன்ற இந்த யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷனை நம்ம வேறு விதமாக எப்படி எழுதலாம்னா அண்ட் யூஸ் பண்ணி எழுதலாம். அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஏ பி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவலன்ஸ் நோட்டேஷன்லாம். இப்போ இங்கே பாருங்கள். இஃப் பி ஆஃப் எக்ஸ் ஐடென்டிக்கல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 10, வேர் த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 1 2 3 and 4. அப்போ யூனிவர்ஸை வந்து நம்ம கேபிட்டல் ஏன்னு எழுதுவோம் இல்லையா, அப்போ கேபிட்டல் ஏ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 ஃபைனைட் செட் இருக்குது. இந்த மாதிரி ஃபைனைட் செட் இருந்தாலே ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், அந்த அண்டு யூஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா. அப்போது பி ஆஃப் 1 அண்ட் பி ஆஃப் 2 அண்ட் பி ஆஃப் 3 அண்ட் பி ஆஃப் 4. அப்போ இதனோட ட்ரூத் வேல்யூ நம்ம என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பி ஆஃப் 1 அந்த ப்ரொப்போசிஷனோட வேல்யூ, பர்டிகுலர் வேல்யூ ஃபார் பார்க்கலாம்.
எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க பி ஆஃப் 1. பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 10. அப்போ 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் லெஸ் தென் 10. 1 வந்து லெஸ் தென் 10ன்றது ட்ரூவா ஃபால்ஸான்னு பாருங்க. 1 லெஸ் தென் 10ன்றது வந்து ட்ரூ. பி ஆஃப் 2 வந்து 2 ஸ்கொயர் லெஸ் தென் 10. 4 லெஸ் தென் 10ன்றதும் ட்ரூ. 3 ஸ்கொயர்னா 9. 9 லெஸ் தென் 10ன்றது ட்ரூ. ஆனால் 4 ஸ்கொயர் வந்து 16. 16 லெஸ் தென் 10ன்றது வந்து ஃபால்ஸ். அப்போ இதை நாம் இங்கே எழுதும்போது the truth value of for all x p of x எழுதும்போது true and true and true and false and false. அண்ட் சிம்பிள் வரும்போது நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த ப்ரிப்போசிஷன் லாஜிக்கில் படிச்சிருப்பீங்க. அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக இருக்க முடியும். ஓகே, இப்போ ட்ரூ அண்ட் ட்ரூனா ட்ரூ, அகைன் ட்ரூ அண்ட் ட்ரூனா ட்ரூ, அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா ஃபால்ஸு. அப்போ இது மொத்தத்தோட ட்ரூத் வேல்யூ நமக்கு என்ன வருது? ஃபால்ஸ் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 5. ஒரு ப்ரிப்போசிஷன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் வச்சு கேட்டிருக்காங்க இல்லையா? இதனோட ட்ரூத் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸோட ட்ரூத் வேல்யூ. அப்போ ட்ரூத் வேல்யூ கேட்குறாங்க. இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் கேட்டாங்களே, இந்த யூனிவர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது யூனிவர்சல் செட்டு நமக்கு தெரியணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. வேர் த யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இஸ் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ்ன்றது ஆர்ன்றது என்னது? இது ரியல் நம்பர். நமக்கு இது ரியல் நம்பர். பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 5னா இது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரூவாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் நாட் ட்ரூன்னு சொல்கிறேன். ஏன் நாட் ட்ரூன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ். எல்லா எக்ஸுக்கும் இது ட்ரூ கிடையாது. இப்போது நம்ம ரியல் லைன் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 0 இருக்கும், டுவர்ட்ஸ் ரைட்டில் 1 2 எக்ஸெட்ரா போயிட்டுருக்கோம். இன்பிட்வீனில் ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ஃப்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். இங்கே வரும்போது -1, நான் இங்கே 3 4 5, இதுக்கப்புறம் 6 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 5 இருக்கு இல்லையா? இந்த எக்ஸை விட்டுட்டு இங்கே பார்க்கும்போது இதை விட கம்மியாக இருக்கிற இந்த வேல்யூ எல்லாம் எடுக்கும்போது இது ட்ரூவாக இருக்கும். கிரேட்டர் எனி வேல்யூ எடுத்தாலும் நமக்கு என்ன வரும்? இது ட்ரூவாக வராது. 5 ஈக்குவல்ட்டு எடுத்தால் கூட உங்களுக்கு வராது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சின்ஸ் நான் பி ஆஃப் 6 எடுக்கிறேன். 6னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக 6 போடுவோம். 6 லெஸ் தென் 5ன்றது வந்து ஃபால்ஸ் இல்லையா? ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபார் எவ்ரினா எல்லா எக்ஸுக்குமே அந்த ப்ரெடிகேட் வேல்யூ ட்ரூவாக இருக்கணும். இங்கே இல்லை. அதனால் ஃபார் எவ்ரி எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ எப்படி நம்ம அந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இன்ஃபைனைட் செட் இல்லையா? அது அன்கவுண்டபிள் செட். இந்த அன்கவுண்டபிள் செட் வரும்போது ஃபால்ஸாக இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அது மொத்தத்துக்குமே ஃபால்ஸ். ஃபார் ஆல் வரும்போது எல்லா எக்ஸுக்கும் அது ட்ரூவாக இருக்கணும். ஏதாவது ஒன்றுத்துக்கு ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபால்ஸ்ன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை தான் இங்கே நான் நோட்டாக கொடுத்துருக்கேன். For all x p of x is true if it is true for every x belong to a. ஒவ்வொரு x belong to a. ஏன்றது யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இல்லை யூனிவர்சல் செட். அதுக்கு ட்ரூவாக இருந்தால் தான் for every x p of x is true. ஒருவேளை for every x p of x is falseனா if p of x is false for at least one x in a. ஒரே ஒரு எக்ஸுக்கு நீங்கள் அது ஃபால்ஸ்னு சொன்னாலும் போதும். எல்லாத்துக்கும் ஃபால்ஸ்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்றுத்துக்கு ஃபால்ஸாக இருந்தாலும் for all x p of x is false நம்ம சொல்லிடலாம். இப்போ யூனிவர்சல் குவான்டிஃபையர் குவான்டிஃபிகேஷன் பார்த்த மாதிரி இப்போ எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் வந்து தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ்ன்னு சிம்பிளாக இப்படி எழுதுவோம். வேர்டிங்லேயே இப்படி நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் நம்ம சொல்கிறோம். தேர் எக்ஸிஸ்ட்டுக்கு பதிலாக ஈக்குவலண்ட் வேர்டிங் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? தேர் இஸ் ஏ எக்ஸ், there is some x, there is at least one x. இது எல்லாமே there exist and xக்கு equivalent ஆன மீனிங் தான். ஓகே, இப்போ எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபிகேஷன். அப்போ ஒரு குவான்டிஃபிகேஷன் இந்த ப்ரெடிகேட்டில் வந்து இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபிகேஷன் நம்ம சொல்ல போகிறோம். let p of x be the propositional function with universe a. குவான்டிஃபையர் இருந்தாலே கண்டிப்பாக ஏ இருக்கணும். ஒரு ப்ரெடிகேட் ஒரு ப்ரொபோஷனல் ஃபங்க்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு ப்ரெடிகேட் இருக்கணும், ஒரு வேரியபிள் இருக்கணும். அதை தான் நம்ம ஒரு ப்ரொபோஷனல் ஃபங்க்ஷனாக சொல்கிறோம். அப்புறம் ஒரு யூனிவர்ஸ் ஏ இருக்கணும். ஓகே, if there exists an x in a such that p of x is true is called the. ஒரு எக்ஸுக்கு அது ட்ரூவாக இருந்தாலுமே, ஏதாவது ஒரே ஒரு எக்ஸுக்கு ட்ரூவாக இருந்தாலுமே அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் சொல்லலாம், ஆர் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங் டு ஏ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு நம்ம சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லெட் பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ லெஸ் தென் 5 நம்ம சொல்கிறோம். இப்போ இது ட்ரூவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ட்ரூ நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ பிகாஸ் பி ஆஃப் டூ வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 + 2 4 லெஸ் தென் 5ன்றது ட்ரூன்னு வந்துடும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா therefore for there exists x p of x is true. ஏதாவது ஒன்றுக்கு ட்ரூவாக இருந்தாலுமே இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் வந்து மொத்தமாக ட்ரூன்னு அர்த்தம். இப்போ நோட் பாருங்க, இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, யூனிவர்சல் குவான்டிஃபையரில் எப்படி ஒரு ஃபைனைட் செட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோமோ, அதே போல் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்லையும் இருக்குது. இஃப் ஏ இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபைனைட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் எக்ஸ் பிலாங் டு ஏ, பி ஆஃப் எக்ஸ் அந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 மார்க்கில் கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கலாம். வாட் இஸ் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் வேர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 9 அண்ட் த யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இஸ் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் நாட் எக்ஸீடிங் 4. இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர்னாலே 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1க்கும் 2க்கும் பிட்வீன்லாம் எதுவும் வராது. இன்டிஜர் ஹோல் நம்பர் மட்டும் தான் இல்லையா? அப்போ யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போ 4 வரலாம். அப்போ 4 எலிமெண்ட் இருக்கிற இந்த செட்டு தான் யூனிவர்சல் செட்டு. ஃபைனட்டாக இருக்கு இல்லையா? அப்போ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஆர் யூஸ் பண்ணி ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங் டு ஏ பி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். பி ஆஃப் 1 ஆர் பி ஆஃப் 2 ஆர் பி ஆஃப் 3 ஆர் பி ஆஃப் 4. இப்போ பி ஆஃப் 1னா என்னன்னு பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 9 கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் 1னா 1 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 9. இது ட்ரூவா? இது ஃபால்ஸ். அதே போல் 2 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 9. 4 கிரேட்டர் தென் 9 வருமா? வராது, அதுவும் ஃபால்ஸ் தான். 3 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 9. 9 கிரேட்டர் தென் 9னா அதுவும் ஃபால்ஸ் தான். 4 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 9 மட்டும் தான் ட்ரூ. ஆனால் நமக்கு யாராவது ஒரு எக்ஸுக்கு இது ட்ரூன்னு இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல ட்ரூ வந்துச்சு பாருங்க. there is an x for which p of x is true. Therefore there exists x p of x is true. அப்போ there exist and ஏதாவது ஒரு எக்ஸுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே போதும், அதை நம்ம ட்ரூன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ப்ரெடிகேட்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 குவான்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் குவான்டிஃபையர் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் இருக்குது கொடுத்துட்ட பிறகு நம்ம ப்ராப்ளம் போடலாம். நன்றி, வணக்கம்.